Assalamu friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குனு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and எங்களை Insta, Twitter and Facebookலயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம prawns வச்சு ரொம்பவே yummy-ஆன prawn cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி prawn cutletக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பாப்போம் வாங்க. அரை மூடி திருவன தேங்காய், 250 gram prawns clean பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பஞ்ச் கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். prawn cutlet preparationல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம திருவன தேங்காய், prawns and பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா அரைக்க போறோம். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரான்ஸை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திருவன தேங்காய் அண்ட் பெருஞ்சீரகத்தை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில டைம் நமக்கு ப்ரான்ஸ் வந்து சரியாக அரையாது, அதனால தான். prawns, coconut and பெருஞ்சீரகம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அகெயின் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப எக்ஸஸ் குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சால்ட் தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு பக்கமாக நிற்காமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்ட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது ப்ரான் கட்லெட்டோட மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரான் கட்லெட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட்லெட்ஸ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கையை நல்லா வெட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ்ட் கட்லெட் மிக்ஸ் எடுத்து பாம்ஸில் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ப்ரான்ஸ் நம்ம ராவாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ்ட் பால்ஸாக எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட கட்லெட் ரெடி. யூஸ்வலாக நமக்கு கட்லெட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸோ இல்லை பொட்டேட்டோஸோ இந்த கட்லெட் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு தேவைப்படாது. ப்ரான்ஸ் இருந்ததுனாலே போதும். இந்த கட்லெட்டை நம்ம ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ப்ரான் கட்லெட் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ப்ரான் கட்லெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ரைஸ் கூட ப்ரான் கட்லெட் வித் ப்ரான் கிரேவி சர்வ் பண்ணோம். ரொம்பவே டேஸ்டியான காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மி அண்ட் ஹெல்தியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the Trio Cousins are signing off. Until then, take care and stay safe. Bye bye.